ध्यानावस्थिततत्कलेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुषुरासुरगणाः. हरि ओम महाराज, நமஸ்காரம். ஹரி ஓம். நல்லது சார், நல்லா இருக்கு. நல்லது சார். வாங்க. ஓ அப்படியா? ஓ கார் மாதிரி தெரியுது பஸ்ஸு. வாங்க 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 வாங்க. அறிவா அறிவா. தேவாய தஸ்மை நமஹ, தேவாய தஸ்மை நமஹ. ஓம். இந்த பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் குணங்கள் மனிதனை எப்படி பந்தப்படுத்துகின்றன என்று பகவான் இதில் கூறுகின்றார். இந்த அத்தியாயத்துக்கு பெயர் 3 குணங்கள் சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த 3 குணங்கள் யாவை ஒவ்வொன்றையும் விளக்கினார். அதில் நம் 6வது ஸ்லோகத்தில் 3 குணத்தில் முதல் குணமான சத்துவ குணத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சத்துவ குணத்தினுடைய சொரூபம் இந்த 6வது ஸ்லோகத்தில் பகவான் இதில் கூறினார். பகவானே இதில் சொன்னார். அதாவது 3 குணங்களை உடையது. இந்த 3 குணங்களிடம் 3 குணங்கள் பிரகிருதியிலிருந்து உண்டானது. ஆக அந்த 3 குணங்கள் வேர் ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு எப்பயுமே கேட்பாங்கள்ல, அது மாதிரி இந்த 3 குணங்களினுடைய முதல் அறிமுகம் பிரகிருதியிலிருந்து இது உண்டானதுன்னு உணரணுமா. பிரகிருதினா இந்த இடத்துல மாயையிடமிருந்து உண்டானது. எது? இந்த 3 குணங்கள். மாயைக்கு ஒரு லட்சணம் சொல்லும் போதே நம்ம பார்த்தோம், முக்கணங்களை உடைய மாயா ரூபம், அவித்யாவான மாயா ரூபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த முக்குணங்களின் சொரூபமாக இருக்கின்ற மாயை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொரூபம் இயற்கை இருக்கும். இப்போ நெருப்பினுடைய சொரூபம் சூடு, அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சுபாவம் இருக்கும். பார்வையினுடைய கண்ணினுடைய சொரூபம் தன்மை பார்வை, காதனுடைய சொரூபம் தன்மை கேட்டல், அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு சொரூபமாக இருக்கும். எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆத்மா என்ன சொரூபம்? சச்சித் ஆனந்த சொரூபம்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இது. ஆத்மாவுடைய சொரூபம் சச்சிதானந்த ரூபம். அது மாதிரி இந்த மாயாவினுடைய சொரூபம் சத்துவம் ரஜஸ் தமஸ் குணங்களை உடையது. அந்த மாயா எல்லா குணமும் உடையது மாய். அந்த மாயையிடமிருந்து இந்த குணங்கள் வந்தன. நம்பர் 1. நம்பர் 2, அந்த குணங்கள் வந்ததுன்னா அது வாடக வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்னால், வந்தது மட்டுமல்ல, அது உண்மையை மறைக்கின்றன. அதே இப்போ எதை மறைக்கின்றன? தேகினம் அவ்யயம். தேகன்னு அந்த இடத்துல தேகத்தில் தேகியை பந்தப்படுத்துகின்றன சொல்றார். இந்த இடத்துல தேகத்தின் அந்த உடலில் ஆத்மாவை, இந்த இடத்துல தேகினா ஆத்மாவை பந்தப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றார். உண்மையிலேயே
ஆத்மாவை பந்தப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். உண்மையிலேயே ஆத்மா குணமற்றது, ஆத்மா நிர்குணமானது. அதை எப்படி பந்தப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், பந்தப்படுத்தவில்லை, அறியாமையால் அது பந்தப்படுத்துகின்றன. அதை எப்படி எடுத்துக்கிறணும்? இந்த இடத்துல பந்தப்படுத்துதுன்னா, அறியாமையில் உள்ளவர் இயற்கையாகவே அனைத்தையும் பந்தப்படுத்தும். அறியாமையில் உள்ளவர்கள் இதில் பந்தப்படுத்து கொண்டே இருப்பார்கள். அறியாமையினேயே ஆத்ம ஞானத்தில் உள்ளவர்கள் இதில் பந்தப்படுத்தினாலும் அவர்கள் பந்தப்படுவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. இதுதான் தேகியங்கள் சொல்றார். ஆத்மாவை பந்தப்படுத்துகின்றன, ஆத்மாவை பந்தப்படுத்துகின்றன. அந்த பந்தப்படுத்துகின்ற சக்தி இந்த மாயை முக்குணங்களுக்கும் இருக்கின்றன. அறியாமையை கொடுத்து உண்மை தெளிவை ஆத்ம அறிவின் மீது இந்த 3 குணமும் படர்ந்து இந்த முக்குணங்களும் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு அப்படி பந்தப்படுத்துகின்றன அப்படின்னு பகவான் இதில் சொல்றார். ஆத்மா உண்மையிலேயே பந்தப்படுத்த முடியாது. ஆனால் என்ன விஷயம் சொன்னால், இந்த 3 குணங்களும் ஆத்மாவை தான் என்று நினைத்து தான் சுகமாக இருக்கின்றேன், நான் துக்கமாக இருக்கின்றேன், நான் துயரமாக இருக்கின்றேன், நான் சுகி, நான் இன்பம் அனுபவிக்கின்றேன், நான் துன்பம் அனுபவிக்கின்றேன் என்று இந்த மனமானது பந்தப்படுத்துகின்றன. ஆக இந்த இடத்துல இந்த இடத்துல ஆத்மாவை யாரும் பந்தப்படுத்த முடியாது. மனம்தான் ஒரு மனிதனை பந்தப்படுத்துகின்றது நம்ம எடுத்துக்கணும். மனம்னா எண்ணங்கள் சொரூபம், அதுதான் பந்தப்படுத்துகின்றன. எப்படி இந்த மனம் பந்தப்படுத்துகின்றது? எப்படி இந்த குணம் வந்தது? இந்த குணம் மாயையிடமிருந்து வந்தது. இந்த குணத்தினுடைய இருப்பிடம் என்ன என்றால் அந்தக்கரணம், மனம். அந்தக்கரணம் மனதில் இந்த முக்குணங்களும் படர்ந்து இருக்கு அப்படிங்கிறார். மனதில் இந்த 3 குணமும் அது இருக்கின்றன. அது எப்படி பந்தம்னா என்ன என்றால், ஆத்மாவை மறந்து இந்த முக்குணங்களினுடைய சொரூபம் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு அது பந்தப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றார். அது பூரா அந்த கரண சொரூபம். ஆனால் அது யாரும் பந்தப்படுத்த முடியாதுன்னு உணர்ந்தவரணும். பந்தம்ங்கிறது எது? மனம். மனதினுடைய அடிப்படையிலே நம்ம பந்தம் என்று நாம் கூறுகின்றோம். அதை என்னுடைய சாரமாக அது அமைகின்றன. ஆக இதில் எப்படி நம்ம புரியணும்னு சொன்னால், மனம் நான் சுகியாக இருக்கின்றேன், நான் இன்பம் அனுபவிப்பவன், நான் ஆனந்தம் அனுபவிப்பவன், நான் துயரமாக இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அது பந்தப்படுத்துகின்றன. அதை இந்த இடத்துல சொல்றார். ஆனால் ஞானியை, உண்மையை உணர்ந்தவனை இது பந்தப்படுத்துவதில்லை. அதாவது எக்காரணமின்றி சுகமாக இருப்பதுதான் பந்தமின்மைக்கு காரணம். தன் சொரூபத்தில் இருத்தல் தான் பந்தமின்மை. பைத்தியக்காரன் கூட எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். அது மாதிரி ஞானிய பைத்தியக்காரன் போல அப்படின்னு உதாரணம் போல அப்படிம்பாங்க. ஏன்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் பைத்தியக்காரன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சிரிப்புக்கு எந்த காரணமும் எந்த இது இருக்காது. அதே மாதிரி ஞானி தன் சுகத்திற்கு சூழ்நிலையிலையோ இல்லை வேறு யாரையுமோ நாடாமல்
தன்னில் தான் சுகமாக அவன் இருப்பவன் ஞானி. அதே இந்த இடத்துல சொல்றார் பகவான். தன்னில் எந்த காரணமின்றி சுகமாக இருந்தால் ஆத்ம சுகம். வெளி காரணங்கள் சுகத்தை நிர்ணயித்தால் அது பந்த சுகம். அதுவே இதனுடைய ஹைலைட் சொல்லுவாங்கள்ல, இதனுடைய சாரம் இதுதான். நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது இதை நாம் உணர்ந்தால் பிறவி என்பது இல்லை. முக்குணங்களும் நம்ம ஒன்றினுடைய சொரூபம். இதுதான் ஆன்சர். ஒவ்வொன்றினுடைய தன்மையை பகவான் இதில் கூறுகின்றார். முக்குணங்கள் இருக்கின்றன என்று கூறிய பகவான் அந்த முக்குணங்களும் எப்படி பந்தப்படுத்துகின்றன என்று நம்ம மொத்தமாக பார்த்தோம். இப்பொழுது இந்த ஒவ்வொரு குணங்களினுடைய நேச்சர் என்ன, சத்துவ குணம் என்றால் என்ன, தமோகுணம் என்றால் என்ன, ரஜோகுணம் என்றால் என்ன, அது எப்படி பந்தப்படுத்துகின்றன என்று பகவான் இதில் கூறுறார். ஆனால் உண்மையிலேயே பந்தப்படுத்த முடியாது. அதாவது ஒரு ஆசிரியர் விளக்கம் சொல்றாரு, பானையில் உள்ள சூரியன், பானையில் தண்ணி வச்சிருக்கோம், அதில் தெரிகின்ற சூரியன் ஒரிஜினல் இருக்கின்ற மேலே இருக்கின்ற சூரியனை பந்தப்படுத்துமா? பந்தப்படுத்த முடியாது. அந்த பிரதிபிம்பம், இப்போ தண்ணி பானைக்குள் நீர், அந்த நீருக்குள் இருக்கின்ற சூரியன் பானையை உடைக்கும் பொழுதோ பானையை ஆட்டும் பொழுதோ அந்த மெயின் சூரியன் இருக்குல்ல, ஒரிஜினல் சூரியன், அது இந்த பிரதிபலிக்கின்ற சூரியனுடைய ஆட்டத்துக்கும் பிரதிபலிக்கின்ற சூரியனும் ஒளி மேலே இருக்கின்ற ஒரிஜினல் சூரியனும் ஒன்றாக முடியுமா? அது பாதிப்பு வருமா என்றால் பாதிப்பு வராது. ஏன்? இது மெயின் சூரியன் அல்ல, சூரியனுடைய பிரதிபிம்பம். அதே என்னுடைய சாரம். அது மாதிரி இந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பத்தை இந்த மனமானது வாங்கி கொண்டு தானே சுகமாக இருக்கின்றேன், தானே துக்கமாக இருக்கின்றேன் என்று ஆத்மாவுடைய சுகத்தை இது வாங்கி கொண்டு நான் சுகி நான் துக்கம் என்று ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த மனதில் வருகின்ற எண்ணங்களாகிய சஞ்சலங்களுக்கு இதில் எந்த விதமான பாதிப்பும் இந்த ஆத்ம சைதன்யத்துக்கு அல்ல. இதுவே சாரம். எப்படி பந்தப்படுத்துகின்றது? சத்துவ குணம் அந்தக்கரணத்திலிருந்து வருகின்றது. இந்த சத்துவ குணம்னா என்ன அப்படிங்கிறத பாவாடுதல சொல்றாரு. பிரகாசகம், அமயம் அப்படிங்கிறார். அனாமயம். பிரகாசம்னா ஒளி பொருந்தியது, அனாமயம்னா இந்த இடத்துல எந்த இடர்களும் அற்றது. சத்துவகுணம்னா என்ன? ஒளி பொருந்தியது. ஒளி பொருந்தியதுனா எந்த ஒரு குணத்தால் ஒரு பொருளினுடைய அறிவை நாம் அடைகின்றோமோ அது சத்துவகுணம், அது பிரகாசம். ஒன்றை பற்றிய தெளிவாக நம்ம உணர்றோம்னா, ஒன்றை பற்றி நமக்கு தெளிவாக பிரகாசமாக தெரியுதுன்னு சொன்னால் அது சத்துவ குணம் அப்படிங்கிறார். ஒரு படிக்கும் பொழுது ஒரு அறிவு வந்துச்சுன்னா, படிக்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ ஒரு அறிவானது வந்தால் அது சத்துவ குணம். ஒரு பொருளினுடைய தன்மையையும் ஒருவரை பற்றியும் நம்ம ஒரு புரிதல் நமக்கு வந்துச்சு, ஒரு தெரிதல் பிரகாசம் வருதுன்னு சொன்னால் அது என்ன குணம்? அதுவே சத்துவ குணம். அது இந்த இடத்துல சொல்றார். மாசற்றது, அது குழப்பம் அற்றது. குழப்பம் இல்லாம தெளிவா ஒன்றை புரிஞ்சவென்றால் அது சத்துவ குணம். எப்பொழுதெல்லாம் நம்மால ஒரு பொருளையோ ஒரு சூழ்நிலையோ
தெளிவாக அறிய முடிகிறதோ அது சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. தவறாக புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா, அது சத்துவத்தினுடைய வெளிப்பாடு. அந்த சுகமும் சத்துவத்தினுடைய வெளிப்பாடு. ஏன் அதனால் என்ன அப்படின்னா, இருந்தாலும் அது மனிதனை பந்தப்படுத்துகின்றன. எப்படி பந்தப்படுத்துகின்றன? நான் அந்த கரணத்திலிருந்து சுகத்தை உண்டு பண்ணி அந்த கரண அனுபவமான சுகம் ஆத்மாவிடமிருந்து வருவதாக எண்ணி அது ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு நான் சுகமாக இருக்கின்றேன் என்று நம்மை பந்தப்படுத்துகின்றன. அதாவது பிரதிபலிக்கக்கூடிய சுகம், ஆத்மாவுடைய சுகம் இந்த மனதிலே பிரதிபலிக்கின்றன. அந்த பிரதிபலிக்கக்கூடிய சுகத்தை அடைந்து நாம் சுகமாக இருக்கின்றேன் என்று நாம் உணர்கின்றோம் என்று அது ஒரு பொருளை அடைவதாலோ ஒரு பொருளை அடையாதனாலோ சுகம் வந்தால் அவனுக்கு அறியாமை இருக்கின்றது. வெளியிலிருந்து சுகம் வருகின்றன என்று உணர்ந்து அந்த சுகத்தை நாடி நம்முடைய மனம் மீண்டும் மீண்டும் சுகத்தை நாடும்படி அதில் பற்று ஏற்படுகின்றன. அதாவது நம்ம சுகம் வெளி சூழ்நிலைகளையோ பொருளையோ நாடு இருந்தால் அந்த பொருளிலும் சுகத்தை அனுபவித்தால் அது பந்தனை. அதை ஏன் மீண்டும் நாம் எதிர்பார்ப்போம்? அது கிடைக்கவில்லை என்றால் உடனே துயரத்தை அடைவோம். அதுதான் பந்தம் சொல்றார். அதனால் அந்த சத்துவம் அறிவில் பற்றை உண்டாக்கி இதில் பந்தப்படுத்துகின்றன. ஏன்? இந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஆத்மாவை நான் அறிபவனாக எண்ணி அதை நாம் பந்தப்படுத்துகின்றோம். சூரியனை மறந்து சூரியனுடைய பிரதிபிம்பத்தில் தெரிகின்ற பானையில் தண்ணீரில் தெரிகின்ற சூரியனுடைய பிரதிபிம்பத்தை உண்மை என்று நாம் உணர்ந்து விட்டோம். அது மனிதனை பங்கப்படுத்துகின்றன சங்கரர் சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல அறிவை கொடுப்பதன் மூலமும் பந்தப்படுத்துகின்றன. சுகத்தை அடைய அறிவு நமக்கு மிகவும் முக்கியம். புத்தகத்தை காண்பதன் மூலமும் ஒன்றை பற்றி வாசிப்பதன் மூலமும் நாம் அறிவை அடைகின்றோம். அறிவை அடைந்து அதிலிருந்து நாம் சுகத்தை அடைகின்றோம். ஆக எந்த சுகத்தை அடைவதற்கு நமக்கு அறிவு தேவை. அறிவு நமக்கு தேவை. அந்த மனதில் ஏற்படும் அந்த விருத்தி, அந்த அறிவு நம்மை பந்தப்படுத்துகின்றன சொல்றார். எல்லாமே வெளியிருந்து அறிவு சுரூபமாக இருக்கக்கூடிய நாம் வெளியிலிருந்து சில நேரங்கள் அறிவை அடைந்து அதில் நாம் சுகித்திருக்கின்றோம். அது பந்தம்ங்கிறார். சப்தத்தின் மூலமாக நாம் பிடித்த விஷயங்களை கேட்கும்போது அதில் சுகம் அடைகின்றோம். பார்ப்பதன் மூலமாக அறிவை அடைந்து அதில் நாம் சுகம் அடைகின்றோம். தொடுவதன் மூலமாக ஒரு சுகத்தை அறிவை அடைந்து நாம் சுகம் அடைகின்றோம். ஐம்புலன்களாலும் அனுபவிப்பதன் மூலமாக நாம் சுகத்தை அடைகின்றோம். அந்த சுகம் ஐம்புலன்களாலோ பொருளாலோ மனிதர்களாலோ அது வருவதில்லை. அந்த சுகம் ஆத்மா சுகத்தை நாம் விட்டுவிட்டு அந்த ஆத்மாவே அது ஏற்றி வைக்கப்பட்டு அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அந்த சுகம்
ஆத்மசுகம். ஆத்மஸ்வரூபந்தே அதில் மனதில் பிரதிபலிக்கிறது. அதை நம்ம மனதில்தான் நம்ம சுகமாக இருக்கிறோம், மனதிலிருந்தே வர்றோங்கிறத நம்ம அனுபவிக்கின்றோம். அதாவது மனது ஓரளவு அமைதியாக, ஓரளவு சஞ்சலப்படாமல் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவுடைய ஆனந்த சுரூபமான பிரதிபிம்பம் மனதில் படுது. மனது அதை உணர்றது. மனது அமைதியாக இருக்கும்போது அதிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கின்றன. அந்த அதாவது அஜிடேஷன் நீங்கிறது. ஒரு பொருளை அடைவதன் மூலமாக, ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறது மூலமாக நமக்கு சாதகமாக அது நடக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு அஜிடேஷன், கிளர்ச்சியானது நீங்கி விடுகின்றன. அந்த ஒரு பொருளை அடையும் பொழுதோ, இல்லை ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ, இல்லை ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுதோ மனதிலே ஒரு அலைக்கழிக்கின்ற கிளர்ச்சி நமக்கு குறைந்து விடுகின்றது. கிளர்ச்சி குறைந்த உடனே அந்த ஆத்ம சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பமான அந்த பிரதிபிம்பத்தில் ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகமானது மனதிலே அறியக்கூடிய தன்மையை காட்டுகின்றது. ஆனால் நம்ம என்ன நினைச்சிடறோம், இது வெளியிலிருந்தே சுகம் வருதுன்னு அந்த வெளிப்பொருளை நாம் நாடு இருக்கின்றோம். தன்னுடைய சுகத்துக்காக வெளியை நாடுகின்றோம். டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். எனக்கு பிடித்த சிச்சுவேஷன் இருந்தால் ஐ எம் வெரி ஹாப்பி. கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஐ எம் வெரி ஹாப்பி. அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஐ எம் நாட் ஹாப்பின்னு டிபெண்ட்ஸ் பண்ணிடுறோம். அதுதான் இந்த இடத்துல பந்தம் அப்படிங்கிறாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இப்போ ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் புரியும், போக போக புரியும். இப்போ 7வது ஸ்லோகம். அடுத்த ரஜோகுணம் என்றால் என்ன என்று 7வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார். நாம் ஸ்லோகத்துக்கு செல்வோம். ரஜோ ராகாத்மகம் வித்தி, ரஜோ ராகாத்மகம் வித்தி, கிருஷ்ண சங்கே உத்பவம், கிருஷ்ண சங்காத் உத்பவம், தானி பத்னாதி கௌந்தேய, தானி பத்னாதி கௌந்தேய, கர்மசங்கேன தேஹினாம், கர்மசங்கேன தேஹினாம். ரஜோகுணத்தை, ரஜோகுணம்னா என்ன? ஆசை. அதே ரஜோகுணம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையில் பதில் கூறுகம்பாங்கள்ல. அதனால் சத்துவகுணம்னா என்ன? பிரகாசம், அறிவு, சுகம். ரஜோகுணம்னா என்ன? ஜஸ்ட் ஆப்போசிட், துக்கம், ஆசை. ரஜோகுணம். நான் அதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் இப்படி போக வேண்டும், நான் அப்படி போக வேண்டும், இதிலிருந்து நான் அனுபவிக்கின்றேன், இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும், அதை செய்தால் அது கிடைக்கும் என்ற ஒரு ஆசை. ஆசைதான் அது ரஜோகுணம். ஏதாவது ஆசை வந்துச்சுன்னா ரஜோகுணம். அது நல்ல ஆசை இருக்கலாம், தீய ஆசை இருக்கலாம். அது எந்த ஆசை வந்தாலும் அது ரஜோகுணம்தான். அதே இந்த இடத்துல எப்படி நம்ம சுகத்தை அனுபவித்தாலும், ஆசைகளை பூர்த்தி செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தர்மம்தான் பின்பற்றப்பட வேண்டும். அந்த தர்மப்படி பின்பற்றணும், தர்மப்படி வாழணும். அப்படிங்கிறது ரஜோகுணம். சத்துவகுணம். தர்மத்தை உணர்வது சத்துவம், தர்மத்தில் ஆசை வருவது ரஜோகுணம். முக்தியை உணர்வது, அறிவது சத்துவம். முக்தியில் ஆசை, அறிவு வருவது இந்த இடத்துல ரஜோகுணம் சொல்றார். அதே இந்த இடத்துல பாவார் சுலோகத்துக்குள்ள வந்தா ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படிங்கிறார். ரஜோகுணம்